ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் நேற்று நியூமராலஜி கூட்டிகிட்டு வந்து ரோமியோ ஹவுஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதுவே இன்னைக்கு ஃபுல்லாக போச்சுன்னா பார்த்துக்கோங்க. கடைசியாக அவங்களும் என்னென்னவோ பண்ணி இந்த வீட்டில் பேய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் காமெடியாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பெருசாக கதைன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இதில் என்ன விஷயம்னா, நியூமராலஜிக்கு 25,000 கொடுத்தது இல்லாமல் இந்த பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வர 13,000 தரணுமா. ஆனால் மனோஜுக்கு நஷ்டம் மேலே நஷ்டம் வரப்போகுது. கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற கடையை விற்றுட்டு நாமம் போட்டுட்டு போக போகிறாருன்றது நல்லாவே தெரியுது. இவங்க இப்போ போடுற சீனுக்கு இந்த வீட்டோட உண்மையான ஓனர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எல்லாமே புஸ்வானமாக போகுது. இந்த கனடாலேருந்து எப்போ தான் அந்த அம்மா வர போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்தால் தான் ரோகிணி மனோஜும் பண்ண வேலை முத்துக்கு தெரிய வரும். அது கூடவே இந்த வீட்டோட விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருக்க போகுது. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.